வணக்கம். இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு 150 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள் நிறைந்த நாளை பத்தி பார்க்க போறோம். இந்த நாள்ல 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 6 அதிர்ஷ்டங்கள், 6 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. ஒரு யோகங்கள், 2 யோகங்கள் ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஒரு நாள்ல அமைஞ்சாலே அவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கலை, பிரச்சனைய, அவங்களுக்கான சில தடைகளை எல்லாத்தையும் நீக்கிக்கிறாங்க. அப்ப 6 யோகங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல நம்ம என்ன செய்வது முக்கியமான பிரச்சனையை சரி செய்யும், இது எந்த விஷயத்திற்கு பயனை தரும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் தலை நிமிர்ந்து நம்ம நடக்கணும், அது மாதிரிதான் எந்த விஷயத்தையும் செய்யணும். நம்ம தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழணும், 4 பேருக்கு நம்ம உதவி செய்யலினாலும் பரவாயில்ல, யாருக்கும் உபத்திரமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனாலயே நிறைய சிக்கல்ல போய் சிக்கிக்கிறாங்க. உங்களுடைய நீண்டகால தடையை, நீண்டகால சிக்கலை தீர்ப்பதற்கு கடவுள் கொடுத்த ஒரு அரிய நாள், அற்புத நாள். இந்த நாளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல்ங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சோசியல் மீடியாவில் ட்விட்டரா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுல இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் குரூப்லயும் நீங்க ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஷேர் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இந்த வீடியோ லிங்கை வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பயன்படுத்தி நீங்க வச்சு நிறைய பேர் பார்க்கும்படி செய்யலாம். தனுசு ராசியில நீங்க மூல நட்சத்திரம், புராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த 6 யோகங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு அருமையான வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, பொருளாதார சிக்கலா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில சிக்கலா இருக்கலாம், தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லாம நிலைமை இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், அல்லது நீதிமன்ற வழக்கா இருக்கலாம், பூர்வீக சொத்து வராம இருக்கலாம், அல்லது எந்த பண சிக்கலா இருக்கலாம், மன சிக்கலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி தான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். ரொம்ப முக்கியம். அதுதான் லாபஸ்தானம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆசை நிறைவேறும் இடம் அது. அப்ப அந்த இடத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி கிட்ட உங்க சார்பாக மனசார நான் பிரார்த்தனை செய்யறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு, என்ன சிக்கல் இருக்கோ அதை நீங்க பதிவிடுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே கை கூப்பி ஜெய் மகாலட்சுமின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கமெண்ட்டை நீங்க பதிவிடுங்கள். உங்கள் சார்பாக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்கள் எல்லோருக்குமாகவும் விசேஷ பிரார்த்தனையை நான் செஞ்சுக்கிறேன். நமக்கு மிகப்பெரிய சிக்கல் எது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்காம இருக்கிறது. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நிறைய வரன் பார்க்கிறோம், நிறைய பேர் வரன் பார்க்கிற இடத்துல இருந்து பதில் கூட வரல. ஒரு போனை எடுத்து கர்டசிக்கு ரிப்ளை கூட இப்பெல்லாம் நிறைய வரன் வீட்டுல சொல்றது இல்லை. திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட அவங்க ஒரு மேட்ரிமோனிலையோ அல்லது கொடுத்த ஜாதகத்துக்கோ இந்த மாதிரி திருமணம் பேசிட்டுன்னு கூட சொல்றது இல்லை. சில பேருக்கு தனுசு ராசிக்கு திருமணம் நிச்சயமாயி அல்லது ஜவுளி எடுத்து பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி கூட நின்று போயிருக்கலாம். அப்படிப்பட்ட திருமண தடையால் அல்லது திருமண உறவில் சிக்கல், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது தம்பதியர் பிரிந்து வாழக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான நாள் தான் இந்த 6 யோகங்கள் வரக்கூடிய அதி உன்னதமான நாள். திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே 2 கிரகம் தான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். இதுல குரு பகவான் உங்களோட ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் அதிபதி. சுக்கிரன் என்பவர் 12 ராசிக்குமே கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய, கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுல ஆணுக்கு மனைவி அப்படிங்கிற அந்த உறவை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனா இருவருக்குமே, ஆண் பெண் 2 பேருக்குமே திருமணம், கல்யாணம், கலத்திரம் அல்லது இல்லறம், தாம்பத்தியம் இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்ப இந்த குரு சுக்கிரன் தான் திருமணத்திற்கான முக்கியமான கிரகம். அடுத்தது 7ஆம் இடம் என்பது திருமணத்திற்கான ஸ்தானம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அதி அற்புதமான யோகங்கள் நிறைந்த நாள் என்பது மே மாதம் 1ஆம் தேதி விடுமுறை நாள். ஒரு யோகத்தை கடவுள் கொடுக்கிறார். ஆனா அந்த யோகத்தை பயன்படுத்த முடியாம அந்த நாள் நமக்கு சிக்கலா இருந்தாலோ நமக்கு அது பெரிய சிக்கலை தரும். ஆனால் கடவுள் இந்த யோகங்கள் 6ஐயும் கொடுத்து அந்த மே 1ஆம் தேதியை விடுமுறை நாளாகவும் அமைத்து தந்திருப்பது மிக மிக விசேஷமானது. அப்ப தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண தடையோ அல்லது கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை,
எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிக்கல். நிம்மதியா ஒரு வாய் சாப்பிடலாம்னு உட்கார்ந்தா கூட உடனே சண்டை வந்துடும். சந்தோஷமா ஒரு ஷாப்பிங் போறோம், ஒரு கோவிலுக்கு போறோம், அல்லது ஒரு கடத்தெருவுக்கு போறோம். ஆனா வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் வருவாங்க. அப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் வாழுவதற்கும் இந்த நாள் பலன் தரும். அதே மாதிரி பிரிந்த தம்பதியர்கள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டுல கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு வாழ்றீங்கன்னா அவர்கள் ஒன்றிணைவதற்கும் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கும் மன குமுறல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் பேசி சரி செய்து கொள்வதற்கும் இந்த நாள் உங்களுக்கு பலனை தரும். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு நடக்குது அல்லது குடும்ப நல வழக்கு நடக்குதுன்னா அதிலும் உங்களுக்கு சாதகமான தீர்வு வருவதற்கும் அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைப்பதற்கும் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். இந்த நாள் மே 1ஆம் தேதின்னு சொல்லிட்டோம். மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு பௌர்ணமியும் வருது. இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடியது இந்த மே 1ஆம் தேதி தான் இந்த 2026ஆம் ஆண்டில். இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் என்ன வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே லக்ஷ்மி வழிபாட்டுக்கு உகந்த நாள். அப்ப இந்த திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகம்னு சொல்லும் பொழுது சுக்கிரனை சொன்னோம். சுக்கிரனோட அதிபதி கடவுள்ல யாருன்னா தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. மாசத்துல ஒரு நாள் வழிபாடு செய்யணும்னா பௌர்ணமி உகந்த நாள். அப்ப லக்ஷ்மிய வாரம் ஒருக்கா வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையிலையும், மாதம் ஒரு நாள் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் பௌர்ணமியிலையும் வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட இந்த யோகம் நிறைந்த நாள் இதுல ஒன்னா சேர்ந்து வர்றது ரொம்ப 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 விசேஷம். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது, சுக்கிரன் தான் கலத்திர காரகன் சொல்லிட்டோம். தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஏன்னா துலாம் ராசி தான் உங்களுக்கு 11ஆம் இடம். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி. அப்ப 11ஆம் இடம் எதை தரும்? ஆசையை நிறைவேற்றும், லாபத்தை தரும். அப்ப ஆசை இங்க எது? திருமணம் நடக்கலைங்கிறது, அல்லது பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது, குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படணுங்கிறது, அல்லது நீதிமன்ற வழக்கு நமக்கு சாதகமாக முடிவடையும் நினைக்கிறது. அப்ப இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக சுக்கிரனின் ஆதரவு அவசியம். இந்த சுக்கிரன் மே 1ஆம் தேதி சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில், ஏன்னா சுக்கிரனுக்கு 2 வீடு, ஒன்னு ரிஷபம் இன்னொன்னு துலாம். அப்ப ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்ப கலத்தர காரகனான சுக்கிரனும் உங்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரனும் இரண்டுமே உங்களுக்கு அன்றைய தினம் ஆட்சி பலம் பெற்று இருப்பது 2வது யோகம். மூன்றாவது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தில், உங்களுக்கு கலத்திர ஸ்தானம், அதாவது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலத்திர ஸ்தானம் எது? 7ஆம் இடமான மிதுன ராசி. அங்கே குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம் தான் குருவிற்கான நட்சத்திரம். அதுல ஒன்னு புனர்பூசம், இன்னொன்னு விஷாகம், இன்னொரு நட்சத்திரம் புரட்டாதி. அதுல புனர்பூச நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இது மிக மிக சக்தி வாய்ந்தது. இது உங்களுக்கு 3வது யோகம். அடுத்தது 4வது யோகம். குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப ஆசை நிறைவேறும் இடம் சுக்கிரனின் வீடாக இருப்பதால், அதை குரு பார்ப்பதால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்தது 5வது யோகம். குரு அங்கிருந்து இந்த 5ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்கும் பொழுது அங்கே சந்திரன் அன்றைய தினம் இருப்பார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் துலாம் ராசியில் இருப்பார். அவரை குரு பார்ப்பார். குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டால் அதற்கு பெயர் குரு சந்திர யோகம். அடுத்தது கஜகேசரி யோகம். அப்ப இந்த 2 யோகங்களையும் சேர்த்தா 6 யோகங்கள் வந்துடுது. இதையெல்லாம் விட அன்றைய நாள்ல இன்னொரு சிறப்பும் இருக்கு. அந்த நாள்ல ஜீவன் நேத்திரம்னு 2 விஷயம் இருக்கு. எந்த காரியத்தை செய்தாலும் ஜீவன் உள்ள நாள்ல செய்யணும். ஒரு இடம் பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்தை நம்ம போய் வாடகைக்கு எடுத்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியத்தை ஈடுபட்டாலும் நம்ம சொல்லுவோம் ஜீவன் உள்ள நாள்ல வேணும். ஏன்னா ஜீவன் என்பது உயிரோட்டம், வாழ்க்கைன்னு அர்த்தம். அடுத்தது நேத்திரம் அப்படின்னா, நேத்திரம் அப்படின்னாலே கண் பார்வை, பார்வை, ஒளி அப்படின்லாம் அர்த்தம். அதனாலதான் நிறைய கண் மருத்துவமனைக்கெல்லாம் நேத்ராலயா அப்படிங்கிற பெயரை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப நேத்திரமும் அன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த ஜீவனும் நேத்திரமும் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஜீவன்ல உயிரற்ற நாள்,
அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள்னு 3 விதமா இருக்கும். நேத்திரத்துல வந்து குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள் அப்படின்னு 3 விதம் இருக்கும். இதுல பரிபூர்ணமான நாள்ங்கிறது முழு வாழ்க்கை உள்ள நாள், ஜீவன்ல பரிபூர்ணமான நாள். நேத்திரத்துல 2 கண்கள் உள்ள நாள் ஒரு பரிபூர்ணமான நாள். இந்த 2ம் அன்றைய தினம் வருது. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்றீங்க, ஏதாவது ஒரு பரிகாரம் செய்றீங்க, அல்லது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்க, ஒரு கட்டிடம் கட்ட தொடங்குறீங்க, அல்லது ஏதாவது ஒரு புதிய செயல்களில் ஈடுபட போறீங்கன்னா அன்னைக்கு நேத்திரமும் ஜீவனும் இருந்துட்டா அந்த காரியத்திற்கு கட்டாய ஒளி கிடைச்சிடும். கட்டாயமாக அந்த காரியம் உயிரோட்டம் பெறும். அப்ப நமக்கு திருமண தடையை நீக்குவதற்கு அந்த நாளை நம்ம பயன்படுத்துறோம்னா அந்த நாள்ல உயிரோட்டமும் இருக்கு, நமக்கு அன்னைக்கு பார்வையும் இருக்கு. அப்ப இறைவனின் பார்வை அந்த நாளில் நமக்கு கிடைக்கும், இறைவனின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நாம் செய்யும் காரியத்திற்கு உயிரோட்டம் ஏற்படும், அந்த காரியம் உயிர்ப்பு பெறும், அப்ப வெற்றி அடையலாம். இது மிகப்பெரிய விசேஷம். இது ஆக்சுவலா 7வது யோகம். இந்த நாள்ல 7 யோகங்கள் இருக்குன்னு சொல்லணும். ஆனா நான் இந்த நேத்திரம் ஜீவனை வந்து பஞ்சாங்கத்தின்படி ஒரு 4 நட்சத்திரம் பார்க்கறதுக்கு பயன்படுத்துறதுனால இதை நான் வந்து 7வது யோகமாக இணைக்கல. இந்த 7 யோகங்கள் ஒரே நாள்ல பஞ்சாங்கத்தை பரட்டி பார்க்கும்போது கடந்த 150 வருஷத்துல அப்படி ஒரு நாள் வரவே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான நாள் கடவுள் ஏன் நமக்கு கொடுக்குறார்? ஏன் இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்? லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்ல வருது, இதை நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏன் கிடைக்குது? உங்களோட திருமண தடையை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரார். எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பீங்க, எத்தனை நாள் கண் கலங்கியிருப்பீங்க, எத்தனை நாள் வேதனைப்பட்டிருப்பீங்க, எத்தனை பேர் உங்களை கேள்வி கேட்டு உங்களை கூனி குறுக வச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, அல்லது உங்களை வெற்றி தலைகுனிய வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் பார்த்த கடவுள் தான் உங்களுக்கு இந்த யோக நாளை தந்திருக்கிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? நம்ம வந்து நாள்ல இருக்க யோகங்களை பார்த்துட்டோம், அந்த கிரக அமைப்புகளை பார்த்துட்டோம். அப்ப இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, திருமண தடையில பாதிக்கிறதுக்கு கிரக அமைப்பு என்னன்னு பார்த்தாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஒருத்தரோட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறது, ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராகு கேது இருக்கிறது, சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள், குரு கேது சேர்க்கை, ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், நாக தோஷம், களத்திர தோஷம், தார தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் தான் திருமணத்துக்கு நமக்கு வரன் அமையாமையும் திருமணத்தை தள்ளி போட்டுட்டே போவோம். இந்த ஜாதகங்கள் ஏதாவது சரியா பொருந்தாத வரனை நம்ம அமைச்சிட்டாலும் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில சிக்கல் ஏற்படும், சண்டை சச்சரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். நிறைய நேரத்துல தம்பதியர் பிரிஞ்சு போறதுக்கும் இந்த கிரக அமைப்புகள் கூட காரணமா இருக்கும். ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு, அல்லது சந்திரன் நட்சத்திரத்துல சனியோ, சனிய நட்சத்திரத்துல சந்திரனோ ஒருத்தரோட ஜாதகத்துல இருந்து அது புணர்ப்பு தோஷம், அது திருமண தடைக்கான ஒரு கடுமையான தோஷ அமைப்பு. அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் ரொம்ப யோகத்தை தரும். அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு பரிகாரம் நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். ஏன்னா பொதுவா சில பரிகாரங்கள் திருமண தடைக்கு இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணஞ்சேரி போறது, காளஹஸ்தி போறது, கொடுமுடி பவானிக்கு போய் இந்த வாழை மரத்துக்கு ஆலமரத்துக்கு தாலி கட்டுறது, அரச மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறது, நாக விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யறது, திருப்பைஞ்சிலி போறது, திருநாகேஸ்வரம் போறது, சில பேர் வந்து ராமேஸ்வரம் போறது, இந்த மாதிரி எல்லாம் போய் பரிகாரம் செஞ்சிருப்போம். ஆனா பரிகாரம் செஞ்சு வருஷ கணக்கு ஆயிருக்கும், மாச கணக்கு ஆயிருக்கும், ஆனா திருமணம் நடந்திருக்காது. அது ஒரு பொதுவான பரிகாரங்கள். ஒரு அருமையான யோகங்கள் வர நாள்ல ஜோதிட சாஸ்திரத்திலும் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், மத குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாருமே சொன்ன திருமண தடைக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் சரி செய்வதற்கு இதுதான் கடைசி பரிகாரம்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரத்தை தான் இந்த மே 1ஆம் தேதி நீங்க செய்யணும்னு நான் பர்சனலா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இது என்ன பரிகாரம்? சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் ஏன் கடைசி பரிகாரம்? இந்த ஹோமத்தை முதல்ல செய்தது கடவுள். தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த ஹோமத்தை செஞ்சாங்க. அவங்க இந்த ஹோமத்தை எப்படி செஞ்சாங்களோ அந்த முறைப்படியும் அவர்கள் பயன்படுத்திய மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு இன்னைக்கும் இந்த ஹோமம் செய்வது விசேஷம். சரி, மே 1ஆம் தேதி இந்த ஹோமம் செய்வது விசேஷம். எங்கே செய்வது விசேஷம் அப்படின்னா, களத்திரக்காரகன் 12 ராசிக்குமே சுக்கிரன் தான். உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவரே களத்திரத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்களால சுக்கிரனின் ஆலயத்தில் செய்வது விசேஷம். அப்ப சுக்கிரன் அப்படின்னாலே தேவதை யாரு? மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை நீங்க செய்வது கண்டிப்பாக திருமண தடையையும் நீக்கிடும், குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் சரி செஞ்சிடும், உங்களோட நீதிமன்ற வழக்கையும் முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடும்.
பொருளாதாரத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு முடியும், என்னால செலவு பண்ண முடியுங்கிறவங்க ஒரு மகாலட்சுமி ஆலயத்தை தேர்ந்தெடுத்து நீங்க தனிப்பட்ட முறையில இந்த ஹோமம் செய்யலாம். அல்லது உங்க உறவுக்காரங்க ஒரு 4 பேருக்கு திருமணம் ஆகல அல்லது குடும்ப வாழ்க்கையில சிக்கல் இருக்குன்னா நீங்க எல்லாம் சேர்ந்தும் இதை செஞ்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு பொருளாதாரத்துல என்னால பெரிய அளவுல செலவு பண்ண முடியாது, எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கவலையே வேண்டியதில்லை. அன்றைய தினம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் இந்த ஆலயத்துல சுயம்பர கலா பார்வதி ஹோமம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் சுக்கிரன் ஆட்சி பெற்றும் குரு பகவான் தன் நட்சத்திரத்தில் அதுவும் கலத்தர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் சந்திரனை பார்த்து குருச்சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் நிகழக்கூடிய நாள்ல இந்த ஹோமம் அங்கே நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே வந்து கலந்து கொள்ளலாம். இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் எங்க இருக்கு? சேலம் மாவட்டத்துல தலைவாசல் இருக்கு. இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவறையில அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம், ஒரே ஆலயம். இந்த ஆலயத்தில் நீங்க கருவறைக்கு எதிரே அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் பார்க்கும்படியாக ஹோம குண்டமும் அமைத்து அதை சுற்றி திருமணம் ஆகாதவர்களையும் திருமண வாழ்க்கையில் சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்களையும் அமர வைத்து இந்த ஹோமம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்துல காலை 9:30 மணிக்கு மே 1ஆம் தேதி இந்த ஹோமம் தொடங்கி 2:30 மணிக்கு மதியம் இந்த ஹோமம் முடிவடைஞ்சிடும். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு லக்ஷ்மி சூடிய மாலையை, கலத்திர காரகன் சூடிய மாலையை அவர்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப கலத்திர காரகனின் மாலை கிடைக்கும் வேலை கல்யாண மாலை விரைவாக அமையும் என்பது ஐதீகம். நவ கிரகமும் அஷ்டலட்சுமியும் கருவறையிலிருந்து ஹோமத்தையும் உங்கள் பரிகார ஹோமத்தையும் உங்களையும் பார்ப்பது விசேஷம். நவ கிரகங்கள் தான் உங்களுக்கு திருமண தடையை, எந்த சிக்கலையும் தரும். அது குரு கேது சேர்க்கையோ, குரு ராகு சேர்க்கையோ, செவ்வாய் தோஷமோ, ராகு கேது தோஷமோ, சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோ, எந்த தோஷமாக இருந்தாலும் நவ கிரகங்கள் தான் நமக்கு தரும். அப்ப அந்த நவ கிரகங்களின் பார்வையில் அந்த ஹோம குண்டம் அமைத்து செய்யும் பொழுது நவ கிரகங்கள் தோஷங்கள் நீங்கி நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்கும் ஒரு புண்ணியம், ஒரு பாக்கியம் அன்னைக்கு கிடைக்கும். சம்பந்தப்பட்ட நபர்களை ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லிதான் இந்த ஹோமத்துல கலந்துக்க சொல்றோம். ஏன் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை ஹோமத்திலையும் அஷ்டலட்சுமி நவகிரகம் இருக்கும் கருவறையிலையும் வைத்து இன்னும் ஒரு விசேஷ பூஜையும் செய்துதான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை அன்னைக்கே திரும்ப உங்க கையில ஒப்படைக்கிறது வழக்கம். அப்ப இதுவும் உங்களுக்கான விசேஷ வழிபாடு. அப்ப இந்த நாள்ல இந்த வழிபாடு சக்தி வாய்ந்தது. கடந்த ஆண்டில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட 100க்கு 95% நபர்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஹோமம் தமிழகத்துல தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில இருந்தெல்லாம் வந்து கலந்து கொள்வது பெரிய அளவுல இங்கே ரீச் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டாயம். ஏன்னா போன வருஷமே ஒரு சிறப்பு ஹோமத்துல நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல, கடைசி நேரத்துல உட்கார வைக்கவே முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த தடவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இதுல கலந்து கொள்வதற்கு நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். அதனால நீங்க வந்து ஆலயத்தோட நம்பருக்கு போன் பண்ணி இப்பவே நீங்க முன்பதிவு செஞ்சிடுங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தான் நீங்க தொடர்பு கொண்டு ஹோமத்துக்கு வருவதற்கான முன்பதிவை செஞ்சிடலாம். மே மாசம் 1ஆம் தேதி விடுமுறை நாள்ல வருது. நிறைய பேருக்கு சங்கடம் இருக்கும், லீவு நாள்ல வர முடியல, நிறைய பரிகாரம் செஞ்சுட்டோங்க, நிறைய நாங்க பரிகாரம் செஞ்சு ஓஞ்சி போயிட்டோம், என்னென்னமோ பண்ணியாச்சுங்க, ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு எல்லாம் தாலி கட்டியாச்சு, நாக பிரதிஷ்டை பண்ணியாச்சு, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் பெற்றவர்கள் நினைப்பீங்க பிள்ளைங்க வரவே மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த ஒரே ஒரு ஹோமம், கடைசி ஹோமம், அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த ஹோமத்துல நீங்க உட்கார வச்சிடுங்க. முழு ஆவர்த்தியங்களையும் சொல்லி முழுமையாக இந்த ஹோமத்தை நடத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து லக்ஷ்மி கடாட்சத்தோடு லக்ஷ்மியின் அனுகிரகத்தோடு அவங்களை அனுப்பி வச்சிடுவோம். அவர்கள் கட்டாயமாக நல்ல வரனை, விரும்பிய வரனை அவர்களுக்கு விரைவாக பெற்றுத்தரும் ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி தந்துடுவோம். கவலையே படாதீங்க. இந்த ஆலயத்துல திருமண தடைக்கான இந்த ஹோமம் ஒவ்வொரு பௌர்ணமியும் நடக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு 6 யோகங்கள், சரியா சொல்லணும்னா 7 யோகங்கள் நம்ம வாழும் காலத்துல நமக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம். இந்த ஹோமத்தை தலைமை ஏற்று நடத்தி வைக்கிறதுக்கு நானும் மே 1ஆம் தேதி இந்த ஆலயத்துக்கு வருகிறேன். அப்ப நம்ம எல்லோரும் ஆலயத்துல நம்ம நேரில் சந்திக்கலாம். இந்த ஆலயம் சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், நெய்வேலி,
போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் போற வழியில 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு கூகுள் மேப் லொகேஷனை கூட நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வரணுங்கிற தகவலையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆனா முன்பதிவு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல எடுக்க மாட்டாங்க. இப்பவே நீங்க அதனால முன்பதிவு பண்ணிடுங்க. கடைசி நேரத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி முன்பதிவு பண்ணக்கூடிய அந்த ஆர்டரின் படிதான் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த ஹோம குண்டத்தை சுத்தி உட்கார வைப்போம். கடைசியா பதிவு பண்ணக்கூடியவர்களுக்கு பின்வரிசையில தான் இடம் இருக்கும். அதையும் நாங்க சொல்லிடுறோம். அங்க எந்த விதமான இன்ஃபுளுயன்ஸுக்கும் இடமே இல்லை. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம்ங்கிறதுனாலதான் முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில தான் இங்கே அமர வைக்கப்படுவீர்கள். அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க. அன்றைய தினம் ஆலயத்துக்கு வந்துடுங்க. வரும் பொழுது ஒரிஜினல் ஜாதகம் எடுத்துட்டு வாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க, நாங்க எப்படி இதுல கலந்துக்க முடியும், வர முடியலைன்னா அவர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு, யாருக்கு திருமணம் ஆகல அல்லது யார் திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கீங்களோ அவர்கள் ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் அஷ்டலட்சுமி நவகிரக கருவறையிலையும் வச்சு அந்த விசேஷ பூஜையும் செய்து சங்கல்பம் செய்து ஹோம பிரசாதத்தோடு அந்த பூஜிக்கப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க. சரி, எங்க பையனோ என் பொண்ணோ வெளிநாட்டுல இருக்காங்க, நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களால வர முடியும்னா நீங்க ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்க சார்பா இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம். அதே மாதிரி தம்பதியர் பிரச்சனை இருக்குன்னா, தம்பதியரா வர முடியலீங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதுதான் எனக்கே பெரிய பிரச்சனை அப்படின்னீங்கன்னா நீங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு கலந்துக்கலாம். அல்லது கணவரோ மனைவியோ அவங்களோட ஜாதகத்தை நீங்க சேர்த்து எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு கலந்துக்கலாம். ஜாதகம் இல்லைன்னா கவலையே பட வேண்டாம், நீங்களே கலந்துக்கிறீங்க, அதனால கவலையே பட வேண்டாம். நீங்க இந்த ஹோமத்துல கலந்து கொண்டு திருமண தடையை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். 150 வருடத்திற்கு பிறகு கடவுள் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.